கல்யாணம் பண்ணிவிட்டு 1 மாதம் கூட முடியல, அதுக்குள்ளே ஆரம்பித்தாங்க, உன் நகையெல்லாம் கொண்டா, எங்கே வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு, எதுக்கு உங்களுக்கு இப்போ நகையெல்லாம், வந்தே 1 மாதம் தான் அது, நான் தான் அப்பப்போ கழுத்தில் போட்டுக்க போகிறேன், இல்லை கழட்டி வைக்க போகிறேன், இப்போ எதுக்கு அதை கேட்குறீங்கன்னு மாப்பிள்ளைகிட்ட கேட்குறா. இல்லை நகையெல்லாம் வந்து எங்களுக்கு சொந்தமானது, அதெல்லாம் நீ கொண்டு வந்து எங்கள் வீட்டில் தான் நீ வைக்கணும் அப்படின்னு. நானே உங்களுக்கு சொந்தம் தானுங்களே, அப்புறம் என்ன என்னோடய நகையெல்லாம் உங்களுக்குன்னு தானே சொந்தம் அப்படின்னு இந்த பொண்ணு டயலாக் அடிக்குது. அவன் அதெல்லாம் கிடையாது, நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னா. இந்த பொண்ணு அதெல்லாம் மாட்டேன்ட்டான். நேராக அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு அப்போ தான் முதல் ஷாக்கு, என்னடா இது சரியான குடும்பமாக தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியான சண்டை. அந்த அம்மா வந்து, உன்னை போய் நான் கட்டிட்டு வந்தனே, எங்கள் குடும்பத்தில் உன்னால் என்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்னு. இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து நம்ம பவித்ரா ஒரு கல்லூரியில் பேராசிரியை. அப்போ மாதம் மாதம் சம்பளம் வரும், அந்த சம்பளத்தையும் முழுக்க அவங்களுக்கு கொடுத்துடணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணுவா, அது ஒரு 20,000 வந்து தன்னுடைய பிற்கால வாழ்க்கைக்காக, கல்யாணம் முடிஞ்சாலே நீ அடுத்து குழந்தை பேர் மற்றது எல்லாம் வரும், நம்ம அப்பா அம்மாட்ட எதுவும் கேட்கக்கூடாது, நம்ம நல்லா தானே சம்பாதிக்கிறோம், ஸோ அதை ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைப்பா. 20,000 தன்னுடைய செலவுகளுக்குன்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு கொடுக்குறதானா ஒரு 15,000 கொடுக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அது என்னது, நீ தானே சொன்ன அன்றைக்கி நானே வந்து உங்கள் சொத்து தானே கேட்டேன், அப்போ நீ அதை சம்பாதிக்கிறதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் இவன் திரும்பவும் கூப்பிட்டு சொல்கிற, அவங்க சொல்கிறாங்க, சில பேர் அப்படிதாம்மா, ஆம்பளைங்க விட மாட்டாங்க, நீ வந்து ஒரு 20,000 நீ கொடுத்துரு, உனக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஆகிற செலவை நாங்கள் கொடுத்துட்றோம், நீ குழந்தைக்குன்னு இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிருக்கல அதை பண்ண அப்படின்னு. ஏன்னா இப்போவே வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போய் விட்டுறணும், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்புறம் அவன் அந்த பையனுடைய அக்காவுக்கோ தங்கச்சிக்கு கல்யாணம் வருது. கல்யாணம் வரும்போது கேட்குறாங்க, இது நான் நகையை கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கேட்டேன், என்னால் இப்போதைக்கு எங்கள் அக்காவுக்கு தங்கச்சிக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ண முடியாது, அதனால் நீ உன்னோடதில் பாதி நகையாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பொண்ணு முதல்ல ஒரு 5 பவுன் கொடுக்குது, மறுபடியும் ஒரு 5 பவுன், ஏறத்தாழ ஒரு 19 பவுன் நகையை வந்து அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லா செலவுக்குமா கொடுத்து. ஸோ இதுவே வந்து ஆரோக்கியமான ஒரு நிலையாக தெரியலை அவளுக்கு. ஏதோ ஒரு சுழலுக்குள்ளே மாட்டினவள் போல் திரும்ப திரும்ப நம்ம வந்து பொருளாதார ரீதியாக வந்து இந்த ஆள் நம்மளை பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாருன்னு.